அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. எஸ், பொங்கலுக்கு செய்கை வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த செய்கையை சொல்றீங்க? பராசக்தி செய்கையை சொல்றீங்களா இல்ல ஜனநாயகன் செய்கையை சொல்றீங்களா? எது செய்கையா இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல ஜனநாயகன் செய்கையா இருக்குமா பராசக்தி செய்கையா இருக்குமா? யாரு செய்ய போறாங்க அப்படின்றதுதான் ஒரு செய்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல. ஏன்னா ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்ற ஒரு ஹைப் இருக்கு. இன்னொரு பக்கம் சுதா கோகுரா அவங்களோட டைரக்ஷன்ல எஸ்கே அவர்கள், இன்னொரு பக்கம் ரவிமோகன் அவர்கள், அதர்வா, ஜிவி பிரகாஷோட 100th மூவி மியூசிக்ல ஒரு மீம் பார்த்தேன். ஸ்கூல் மாஸ்டர், அதாவது காலேஜ் மாஸ்டர் வெர்சஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அதர்வாவாக இருக்கட்டும், ஜெயம் ரவி சார் சீனியர், பட் அது சில விஷயங்களில் ஜெய் சார் தான் டாப் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. பட் இது ஏன் கரெக்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் 2 படமும் அப்படின்ற ஒரு டாக் தான். அதுவும் கரெக்டாக 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இது என்ன கான்ட்ரவர்சியாக இருக்கும்? எதுனா என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜனநாயகனை பொங்கல் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானை ஏன் 9th அன்னைக்கு மாற்றிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கோன்னா, பொங்கல் அப்போ எல்லாரும் தேட்டரில் பார்க்குறத விட அது கடைசி படம்னு சொல்லிட்டாங்க தளபதியோடது. அப்போ எவ்வளோ ஹைப் இருக்குது. ஐயோ வரப்போகிற ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே அவரோட, ஐயோ இந்த படத்தோட கடைசி ஃபர்ஸ்ட் சிங்கிளா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் கொந்தளிக்கிறீங்களே. இல்லை, இன்னொரு பக்கம் இதோட கடைசி படம். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே இதுதான் கடைசின்ற எமோஷன்லேயே தளபதி ஃபேன்ஸ்லாம் ஐயோ ஏத்துக்கவே முடியலங்க, இன்னும் கூட எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு. எல்லாரும் ஏத்துக்க முடியாது. பட் இங்க எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா, பராசக்தி ஜனநாயகனை பீட் பண்ணிருமா? ஏன்னா முதல்லவே இப்போ நம்ம தமிழ் சினிமால ஒரு படம் டாப்பான படமோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய படத்துடைய வரவேற்பின் மூலமா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் பாதிக்கப்படும் அப்படின்றது மித்து கிடையாது. பல காலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒண்ணுதான். அதனால 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகனுக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய பராசக்தி ஒரு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. என்னன்னா, தளபதி ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு 5 நாள் இருக்குல்ல, அவரோட அந்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9th ரிலீஸ் ஆகுதுன்றப்ப அவங்களுக்கு செலிப்ரேஷனுக்கே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா. இது அவர் கடைசி படம் அப்படின்றதுனால அதை வேற ஞாபகம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே சொல்லாதீங்க. கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுதுல்ல நிறைய பேருக்கு. அதுதான், அதனாலதான் அதை சொல்றேன். ஏன்னா யூஸ்வலாவே தளபதி அவர்களோட படம்க்கு ரொம்ப ஹைப் இருக்குன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இது அவர் கடைசி படம்ன்றப்ப இன்னும் நிறைய ஃபர்ஸ்ட் ஒரு நாள்லயே நிறைய ஷோஸ் பார்க்குற ஆடியன்ஸுமே இருப்பாங்கன்றப்ப இதுல கலெக்ஷன் வைஸ் பிரச்சனைகள் இருக்காது. ஆனா ஆடியன்ஸ் எந்த படத்தை நோக்கி போறாங்க, இந்த 5 நாள் தாண்டி பராசக்தி ரிலீஸ் ஆனக்கப்புறம் எந்த படத்துக்கு ஆடியன்ஸோட வரவேற்பு இருக்கு அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஜனநாயகனுக்கு என்ன பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சாருடைய படம் அப்படின்னா எப்படியா தியேட்டர்ல பார்க்கணும், ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிட்ட கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் கடைசி படம், அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி படம் நடிக்க போறாரு, இது கமர்ஷியலா, இது பொலிட்டிக்கல் பேஸ்டா, இதெல்லாம் தாண்டி நார்மலா ஒரு தடவை பார்க்குறவங்க இந்த படத்தை ஒரு 2-3 தடவை பார்க்கறதுக்கான கவுண்ட் ஜாஸ்தியாக வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு படத்தை 5 தடவை டை ஹார்ட் ஃபேன்ஸாக இருக்காங்களே, 5 தடவை நான் பார்ப்பேங்க, காலைல 5 ஷோவும் பார்த்துருவேன் ஃபுல்லாக ஒரு நாள் அப்படின்னு சொல்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. ஸோ இது கவுண்ட் ஆஃப் அந்த தியேட்டருக்கு வரக்கூடிய ஃபுட்ஃபால்னு சொல்லலாம், அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இந்த படம் இருக்க போகுது அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறது என்ன அப்படின்னா, இவர் பொலிட்டிக்கல் வந்துட்டாரு, ஒன்லி பொலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்கும், நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. பட் இதை எச் வினோத் என்ன மாதிரி கமர்ஷியலாகவும் கொண்டு போகிறாரா, அதே மாதிரி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போகிறா அப்படின்றது தான் பகவத் கேசரி, அந்த பகவந்த் கேசரியுடைய ரீமேக்காகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மேலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இது தளபதி கச்சேரி அப்படின்னே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லனாலே அது எங்களுக்கு கச்சேரி தாங்க அப்படின்ற ஒரு வைப்ல தான் இருப்பாங்க தளபதி ஃபேன்ஸ்லாம். கண்டிப்பா அப்படி இருக்கும் போது தெரியுது இல்லை வால் தெரிய கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது பாட்டு வைப் அதெல்லாம் தாண்டி அந்த பாட்டோட லிரிக்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக டிவிக்கே அந்த ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்குன்றப்ப இந்த சாங்கை தளபதி அவர்களே பாடலாம் அப்படின்னும், இந்த சாங் ஆஃப்டர் டிவிக்கு, அதாவது வெற்றி கழக குடியிருது பாடலாக இருக்கட்டும், உங்க விஜய் உயிருடன், அந்த பாட்டுக்கு அப்புறமா இதெல்லாம் பொலிட்டிக்கல். பட்
கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு தான், மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸான ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு, அதாவது இப்போ நடக்கக்கூடிய ஜனநாயகனுக்கு இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் பராசக்திலையும் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த பாட்டு வந்து இந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கு. எஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸ்டீல் என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஹைப் இருக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் பாடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் பேசுறது இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா ஸோ அது சில விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் மெயினாக என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு என்ன பொலிட்டிக்கல் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன். இல்லை பொலிட்டிக்கல் பிரச்சனை அப்படின்னா யூஸ்வலாகவே விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் அரசியல் பேச போகிறாரு அப்படின்றதுலையும் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பராசக்தி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து சுதா கோங்கரா அவங்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இல்லாமல் எந்த படங்களும் எடுத்ததில்லை. அவங்களுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களும் சொல்லுவாங்க. இந்த படத்தில் நம்ம சில டீசர்ஸ் பார்க்கும் போதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது இதுலயும் ஒரு தீப்பந்தம் இருக்கு, அதுலயும் ஒரு தீப்பந்தம் இருக்கு. எது வந்து நம்மளோட மக்களுக்கு வந்து அது ஒரு ஒளி ஏத்த போகுது, அவங்களோட ஞானக்கண்ணை எது திறக்க போகுது அப்படின்றத ஒரு விஷயம் பிராங்கா சொல்லணும் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு கதை ரீதியாக ஆடியன்ஸ் வந்து ரிட்டன் ஆடியன்ஸ் போவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவங்களுக்கு இது வந்து பொலிட்டிக்கல் படம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் தாண்டி இது விஜய் சாருக்காக பார்க்கக்கூடிய படம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து கடைசி படம் அண்டு இந்த பொலிட்டிக்கல் விஷயங்களோட தான் பேச போகிறாரு, 2026 பற்றி பேச போகிறாரு அப்படின்றது மட்டும்தான் இந்த இதில் இருக்கும். பட் பராசக்தியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கதை ரீதியான ஒரு படமாக இருக்கும். தமிழ் முக்கியம், தமிழ் தேசம் முக்கியம், தமிழ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த எம் ராஜேந்திரன் அவர் இளைஞர், அவருடைய கதை அப்படின்றதுனால இது எல்லாருக்கும் சிங்க் ஆகும், மிகப்பெரிய ஒரு தாக்கமும் உண்டாகும். கதையா பார்த்தோம்னா பராசக்தி மச் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. என்ன மாதிரி ஆடியன்ஸை வந்து புல் பண்ணிடும் அப்படின்னா, தளபதி ஃபேன்ஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி சினிமா லவர்ஸ் இருப்பாங்க. கதை நல்லா இருந்தா நான் போய் படம் பார்ப்பேன்ப்பா அப்படின்ற ஆடியன்ஸை வந்து பராசக்தி புல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாருமே ஜனநாயகன் பக்கம் போறாங்க, டிக்கெட்ஸ் கிடைக்கல அதனால நான் பராசக்தி போறேன் அப்படின்ற ஆடியன்ஸுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள்ல நம்ம வந்து மெய்யழகனே வந்து அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காம நான் இந்த படத்தை போய் பார்த்தேன், நான் ரொம்ப ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெட் ஜெயின்டுடைய வெளியீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே வந்து ஏதோ ஒன்று. ஏன்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்களும் அதிகபட்சம் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும். ஸோ அவங்க சொல்கிறது தான் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் இருக்குது. இப்போது ஜனநாயகன் 9 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பராசக்தின்னு ஒரு படம் வருதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு ஸ்பேன், வாழ்ந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருந்துக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த சூரியவம்சம் படத்தில் நல்லா இருந்துச்சா இறங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் ஜனநாயகனை இறக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஏன்னா ரெட் ஜெயின் சொல்றத கன்ஃபார்மாக எல்லா தியேட்டர்ஸும் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க தான் வந்து எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்து எந்த படமும் கிடைக்கும். ஒருவேளை இல்லை நான் விஜய் படம் தான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக அது ஒரு பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனையாக வரும், அவங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனையாகவும் வர்றதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த டேட்டு கேப்பே 9-14 ஒரு வாரம் ஜாலியாக இருந்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு பொதுவாகவே பொலிட்டிக்கலாக என்னென்ன நெகட்டிவ் செய்ய முடியுமோ, ஒருவேளை படத்து நெகட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா அது இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான் நடக்கும் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. போக டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆகும் போது ஒரு ஃப்ரேம் வைஸ் வந்து நோட் பண்ணுவாங்க டீகோடிங்ன்ற பேர்ல. கண்டிப்பா அதுலலாம் ஏதாவது ஒன்று மேபி படம் வராம ஆகிறதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதையும் ஹோல்ட் பண்றதுக்கான இருக்கு. பட் இது எல்லாமே தெரிஞ்சதுதான். நம்ம பேசுறது கூட என்ன பஞ்சாயத்து வர போகுது அப்படின்னு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் பராசக்தியை ஜனநாயகன் பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மாக பீட் பண்ணும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது பேசிக், அது எல்லாருமே வந்து. பட் பராசக்தி படம் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும், அது அடிச்சு சொல்லுவேன். படம் நல்லா இருக்கும், கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்கும், கதை ரீதியாக நல்லா இருக்கும், நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருடைய ஆக்டிங் நல்லா இருக்கும். எஸ்கேவோட டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். பட் இதை காம்படிஷன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க, பட் இது காம்படிஷன் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. நிறைய பேர் வந்து ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு பார்க்கறத விட்டு தளபதி அண்ட் வந்து தளபதி விஜய் அவர்கள் எஸ்கே
எஸ்கே திடீர் தளபதி. துப்பாக்கி கொடுத்தவருக்கே வந்து துப்பாக்கியை வந்து செய்யறாரேப்பா அப்படின்னு எஸ்கேவை வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இது தளபதி விஜய் எஸ்கே விசஸ் அந்த மாதிரிலாம் பார்க்காம தளபதி அண்ட் எஸ்கே அப்படின்னு பார்த்து ரெண்டு படங்களுக்குமே வந்து அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் அஃப்கோர்ஸ் இருக்கட்டும், பட் எஸ்கேவும் வந்து அந்த படத்துக்காக நிறைய பேர் பின்னாடி இது பண்ணியிருக்காங்க, எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றப்ப. அண்ட் ஒரே ஒரு விஷயம், எனக்கு பராசக்தி படத்தில் ஒரு டைலாக் கன்ஃபார்மாக வரும். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க, அதே மாதிரி டிஎம்கே சார்ந்து இந்த கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத அந்த அடித்தளத்தை காமிக்கிறதுக்கான முனைப்பு நிறையா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எல்லாரோட உணர்வு, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதில் பராசக்தி படத்தில் நிறையாவே ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.